நெய்வேலி கடலில் சுத்தியிருப்பவர்கள் கூட முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெயரை கல்வெட்டை மீண்டும் வைக்கலன்னா திமுக போராட்டத்தை முன்னெடுக்கும் அப்படின்ட்டு இந்த தினம் முன்னாள் அமைச்சர் தாமோ அன்பரசன் சொல்லியிருக்காரு. ஒவ்வொருடைய கருத்துக்கள் வேறு. ஒரு அரசு வருகின்ற போது அந்த அரசு செய்கின்ற திட்டங்களை நிறைவேற்றி இறுதியில் எந்த பணிகளை முடிக்கிறார்களோ அந்த பணிகள் முடிக்கின்ற போது அதற்கு பொறுப்பேற்றிருக்கிற அதை துவங்கி வைக்கிற முதலமைச்சர் தான் அதில் இடம்பெறுவார்களே தவிர இதுவரையிலும் இருக்கின்ற நிலைப்பாடுகள். ஆகவே இந்த நிலைப்பாடுகளை மாற்றி உருவாக வேண்டும் என்று அவள் விரும்புவது என்பது இதுவரையிலும் இல்லாத ஒன்று. இதுவரையிலும் நாங்கள் முடிக்காத 95% முடித்த பணிகளை 5% முடித்துவிட்டு கல்வெட்டிலே போட்டவர்கள் அவர்கள். ஆகவே அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு இந்த கருத்துக்களை சொல்வது வேடிக்கையாகவும் விந்தையாகவும் இருக்கிறது. பொதுவாக எங்களை பொறுத்தவரையிலும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை விலை பேசுவது, குதிரை பேரம் நடத்துவது என்பது தமிழ்நாட்டின் வரலாற்றில் ஒரு ஆட்சி அமைந்ததற்கு பிறகு இந்த ஆட்சிக்கு பல்வேறு கருத்துக்களை சொல்ல வேண்டியவர்கள், நல்ல கருத்துக்களை சொல்லி நாட்டு மக்களை எதிர்க்கட்சி வரிசையிலே அமர்ந்து கொண்டு பேச வேண்டியவர்கள் இந்த பணிகளை ஆற்றியிருப்பது என்பது ஒரு வெட்கக்கேடான விஷயம். இதை செய்திருப்பவர்களுக்கு உரிய தண்டனை காவல்துறையின் மூலமாக கிடைக்கும். சார், நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் ஆஸ்டின் தாவேகா சைட்லேருந்து எங்கிட்ட பேரம் பேசினாங்க, அமைச்சர் தரா சொன்னாங்கன்ட்டு ஆளுநர்கிட்ட புகார் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் வேண்டுமென்றே குற்றச்சாட்டுகள் சொல்வது. ஆஸ்டினை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு தெரியும், அம்மா காலத்தில் ராஜ்யசபா உறுப்பினர், மாவட்ட கழக செயலாளர், அங்கே என்னோடெல்லாம் இருந்துவிட்டு அனுபவித்து விட்டு சென்று திமுகவில் சேர்ந்தார். இப்போது திமுகவில் சேர்ந்துவிட்டு தனக்கு ஒரு விளம்பரம் வேண்டும் என்று இது போன்ற கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரே தவிர எங்களுக்கு அந்த தேவையே இல்லை. அதுதான் முக்கியமான ஒன்று. எங்களுக்கு தேவையான வலிமையான ஆட்சி நடத்துவதற்கு கூட்டணி சரியான முறையில் நமக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கிற போது ஆசிரியனை போன்றவர்கள் நாங்கள் அழைக்க வேண்டிய தேவை இல்லை. திமுக, அதிமுக, பாஜக எல்லாம் ஆளுநர்கிட்ட புகார் கொடுத்துருக்காங்க சார். தாவேகா எப்போ ஆளுநர்கிட்ட புகார் கொடுக்க போகுது? இல்லை, எப்போதுமே எதிர்க்கட்சியிலே அமர்ந்து கொண்டிருப்பவர்கள் இந்த காரியத்தை செய்து கொண்டிருப்பது வழக்கம். எங்களை பொறுத்தவரையும் நாங்கள் தூய்மையாகவும் நேர்மையாகவும் கண்ணியத்தோடும் இந்த நாட்டை காப்பதற்காக நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் நாள்தோறும் திட்டங்களை உருவாக்கி வருகிறார்கள். ஆகிய மக்கள் அவர் பின்னாலே நிற்கிறார்கள். சார், கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தை